ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அழகு ஒன்று சமத்துவம். இந்த லெசன் தான் ஸ்கூல் புக்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழுவை எடுத்துக்கிட்டோம்னா அவர்களை வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருப்பதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விரிவாக சொல்லணும்னா இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களை குறைவாக நடத்தப்படாமல் இருப்பதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி பேராசிரியர் லாஸ்கி சமத்துவம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக நடத்துவது மட்டும் கிடையாது, வெகுமதி அளிப்பதிலையும் சமத்துவம் இருக்க வேண்டும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் சமத்துவம் அப்படின்னு பேராசிரியர் லாஸ்கி சொல்லியிருக்காரு. அடுத்தது சமத்துவம் அப்படிங்கிற கோட்பாடு எதை சொல்லுது, எதை வலியுறுத்துதுன்னா, இப்போ நம்ம ஒரு மனித இனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களுடைய ஜாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் இதை எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் அப்படிங்கிற கோட்பாட்டை சொல்வதுதான் சமத்துவம் அப்படிங்கிற கோட்பாடு. இப்போ மக்களாட்சி கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம் இது எல்லாமே நீதியின் அடிப்படையில நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது பொருளுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமத்துவத்தின் வகைகள். ஃபர்ஸ்ட் சமூக சமத்துவம். சமூக சமத்துவம் அப்படின்னா அனைத்து குடிமக்களுமே சம தகுதியை அடைய உரிமை உடையவர்கள் அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம். அதாவது நம்மளுடைய சமூகத்துல ஜாதி, சமய கொள்கை, நிறம், இனம் இதன் அடிப்படையில எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. மக்கள் அனைவரும் அவர்களுடைய ஆளுமை நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது சமூக சமத்துவம். அடுத்ததா குடிமை சமத்துவம். குடிமை சமத்துவம் அப்படிங்கிறது அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைவதற்கு சம உரிமை உடையவர்கள் அப்படிங்கிறது தான் குடிமை சமத்துவம். இப்போ நம்மளுடைய மக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரர், ஜாதி, சமய கொள்கை இதன் காரணமாக பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது குடிமை சமத்துவம். இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு நடைமுறையில் உள்ளது. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் அப்படிங்கிறதா சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடு. நம்ம இந்தியாவிலேயும் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு தான் பின்பற்றப்படுகிறது. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை வாதுரைத்தது யாருன்னா ஏவி டைசி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற பதத்தை வாதுரைத்திருப்பாங்க. அடுத்ததா அரசியல் சமத்துவம். நம்ம இந்தியா மக்களாட்சி நாடு. இந்த மக்களாட்சி நாடுகள் அனைத்துமே அதோடைய குடிமக்களுக்கு சில அரசியல் உரிமைகளை உறுதியளிக்குது. எதெல்லாம் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இந்த உரிமைகள் அனைவருக்குமே வாக்குரிமை என்பதன் அடிப்படையில தான் மக்களுக்கு கிடைக்குது. நம்ம இந்தியாவில் தெரியும் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கு. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டுச்சு. ஆனா சுவிட்சர்லாந்து நாட்டுல 1971ஆம் ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தல்ல போட்டியிடலாம், அரசை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையும் நமக்கு இருக்குது. மக்கள் அவர்களுடைய மாறுபட்ட கருத்தை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். நம்ம நாட்டுல பிரதமருடைய வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று அப்படிங்கிறது தான் அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. அடுத்தது பாலின சமத்துவம். நம்மளுடைய சமுதாயத்துல ஆண், பெண் இருவருமே அவர்களுடைய தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது. அவர்களுடைய விருப்பங்களை எந்தவித கட்டுப்பாடும் இன்றியும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். பாலியல் சமத்துவம் அப்படிங்கிறது ஆண், பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக பெறுதல், அதுதான் பாலியல் சமத்துவம்.
19ஆம் நூற்றாண்டுல இருந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரானடே, தாராபாய் சிண்டே, பேகம் ருஹேயா சஹாவத் உசேன், சாவித்ரிபாய் புலே இவர்கள் எல்லாருமே பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பாடுபட்டவர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர்களாக இருக்காங்க. பெண்கள் அவர்களுடைய திறமை, கடின உழைப்பு இதன் மூலமாக ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. பெண்கள் இப்போ எல்லை பாதுகாப்பு படை, இந்திய விமான படைகள்ல எல்லாம் பணிபுரிந்துட்டு வராங்க. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டிருக்கு. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் இவர்கள் எல்லோருமே சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் அப்படின்னு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு யூனிசெஃப் நிறுவனம் கூறுது. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்கள்ல பாலின சமத்துவம்ங்கிறது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது மனித மாண்பு. மனித மாண்பு அப்படிங்கிறது சுயமரியாதையை குறிக்கக்கூடியது. இந்த மனித மாண்புல இருந்துதான் அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுது. ஒவ்வொரு மனிதனுமே சமூகத்தின் ஒரு மதிப்பு மிக்க உறுப்பினர் அப்படிங்கிறதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புல சட்டப்பிரிவு 14 இருந்து 18 இது சமத்துவத்தை பற்றி கூறுது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21ல இன்னும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு கூறுது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்து. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்குது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்குது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்து. நம்ம இனி எப்படி சமத்துவத்தை மேம்படுத்தலாம், எந்த வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னா, அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், அனைவரும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்துதல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல், கல்வி இதன் மூலமாக சமத்துவத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. சமத்துவம், நீதி அப்படிங்கிறது மக்களாட்சியின் தூண்களாக இருக்கு. மக்கள் சமமாக நடத்தப்படும் போதுதான் நீதி அப்படிங்கிறது எட்டப்படும். அப்போ ஒரு சமூகம் நல்ல முறையில் இயங்கணும் அப்படின்னா சமத்துவம் அப்படிங்கிறது அங்க ஒரு முக்கியமான கோட்பாடாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.